எங்கள் வீட்டு டிசம்பர் செடியில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பூ ஜாஸ்தியாக பூக்குது. ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கோணுங்க, நிஜமாலும் மனசளவில். கரண்டுக்காரனை கட்டுனது மிகப்பெரிய தப்புன்னு தோணுது. ஏன்னு கேட்குறீங்களா? நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு ஃபோன் வந்து, சார் அந்த ஏரியாவில் கரண்ட்டு போயிடுச்சுங்க சார், சார் இந்த ஏரியாவில் கரண்ட்டு போயிடுச்சுங்க சார், ஒயர்மேனை கூப்பிடுங்க ஐயா அப்படிம்பாரு. அப்போ ஒயர்மேனை ஃபோனே எடுக்க மாட்டேன். இவர் எந்திரிச்சு போய் பசங்களை கூட்டி எந்திரிச்சு, சுமதி கேட்டை பூட்டிக்க, சுமதி கதவை லாக் பண்ணிக்க, எந்திரிச்சு வா, எந்திரிச்சு நல்லா தூங்கிட்டு இருப்போம். என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு போய் லாக் பண்ணிட்டு வந்து படுப்போம். வந்து திடீர்னு 3 மணிக்கு கதவை தட்டுவாங்க. கதவை திறக்கணும். தூக்கமே போச்சா? பகலில் சரி அப்படிதான், நான் நைட்டில் அப்படின்னா பகலில் நாம் வீட்டு வேலையை செஞ்சிட்ருப்போம். செல்லை உள்ளே சார்ஜ் போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம வெளியே போர்ட்டிக்கோவை கூட்ட, வாஷிங் மிஷினில் துணி போட நம்ம இருப்போம். அப்போ திடீர்னு ஃபோன் வந்து, சுமதி நம்ம வீட்டில் கரண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. நம்ம வெளியிலேருந்து என்னமோ ஃபோன் அடிக்குதே அப்படின்னு நினச்சி பதறி அடிச்சிட்டு உள்ளே ஓடியாருவான். வந்தால் இவர், சொல்லுங்க கரண்ட் இருக்கா பாரு. இப்போ அவங்களுக்கு வேறு வேலை பொழப்பே இல்லையா, இதுதானா வெய்யப்பா அப்படிங்குவேன். அட பார் சுமதி, பார்த்தா கரண்ட் இல்லை, இருக்குது இருக்கா, கரண்ட் வந்தால் ஃபோன் பண்ணு. நம்ம வேலை செய்கிறதா, இந்த வேலையை இவருக்கு பார்க்குறதா சொல்லுங்கள். கரண்ட்டுக்காரனை கட்டுறது இதுக்கு தான் சங்கடமாக தப்பான்னு தோணுது. என்ன, கரண்ட்டுக்காரனை கட்டுனா அவருக்கு சேர்த்தி நம்ம அவர் டியூட்டி பார்க்குறாரோ இல்லையோ, அவர் டியூட்டியும் சேர்த்தி நம்ம பார்க்கணும். உண்மைதானுங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம்.